ஒரு மனிதர் ஒரு பெரிய மகான் இடத்துல வரார். ஒரு பெரிய மகானை பார்த்து சந்தித்து சில விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகானை தேடி ஒரு மனிதர் போகிறாரு. அந்த மகானை போய் பார்த்துறாரு. அந்த மகானை போய் பார்த்த உடனே அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் எனக்கு ஒரு விளக்கம் வேணும், நான் ஒரு கனவு காண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கனவு என்ன காண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, என்னப்பா என்ன கனவு பார்த்தேன் நீ அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் வந்துட்டுருக்கேன், என்னை பார்த்து ஒரு சிங்கம், பெரிய சிங்கம் துரத்திக்கிட்டே எனக்கு ஒரு சிங்கம் என்னை துரத்திட்டு வருது. நான் என்ன பண்ணுறேன், ஓடி வரும்போது அதை விட்டு நான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் என்னை விரட்டிட்டு வந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு பெரிய கிணத்துல கயிறு ஒன்று இருந்துச்சு. அந்த கயிறில் இந்த கயிற்றை பிடிச்சி கிணத்துல நான் இறங்கிட்டேன். அந்த கிணத்துல இறங்கிட்டோன்னே கொஞ்சம் தூரம் இறங்கி நான் பார்க்குறேன், கீழே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கிணத்துல முதலைங்க இருக்குது. கிணத்துல ஒரு முதலை இருக்குது, என்னை பார்க்குது, வாயை பிறந்துட்டுருக்கு. நான் இந்த கயிற்றை கெட்டியாக பிடிச்சிட்ருக்கேன். அப்போது அந்த கயிற்றுல ஒரு வெள்ளை எலி என்னை நோக்கி வந்துட்டுருக்கு. அந்த கயிற்று மூலிமா என் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. அந்த வெள்ளை எலி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடியே ஒரு கருப்பு எலி அதுக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கு. இதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு தேனி இருக்குல்ல, ஒரு பெரிய தேனி என் முன்னாடி வருது. நான் வாயை பொழந்துட்டு பார்க்குறேன். அப்போது பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அந்த தேனோட சொட்டு என்னோடய வாயில் விழுந்துருச்சு. என்னோடய நாக்கில் அந்த தேனோட சொட்டு விழுந்த உடனே நான் இது எல்லாமே மறந்துட்டேன். எனக்கு எல்லாமே மறதி ஆகிடுச்சு. நான் திடீர்னு இந்த கனவை விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு கனவை பார்த்தேன். ஐயா இதோட விளக்கம் எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது அவர் மகான் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட கனவு என்ன அப்படின்னா, நீ பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உன்னை தேடி ஒரு சிங்கம் விரட்டிட்டு வந்துச்சு இல்லையா, அதுதான் உன்னோட மரணம். உன்னை தேடி ஒரு சிங்கம் விரட்டிட்டு வந்துச்சு, அதுதான் உன்னோட மரணமாக இருக்குது. என்ன அதே மாதிரி நீ ஒரு கயிற்றை பிடிச்சிட்டு அந்த கிணத்துல இறங்கிட்டு இல்லையா, அந்த கயிறு இருக்குது இல்லையா, அந்த கயிறு தான் உன்னோட வாழ்க்கை. அந்த கயிறு தான் உன்னோட வாழ்க்கையாக இருக்குது. கீழே தண்ணியில் முதல்ல பார்த்தில்ல, அதுதான் நரகத்தோட விளிம்பு, நரகத்தோட குழின்னு சொல்லுவாங்க, நரகத்தோட விளிம்பு. அப்போது அந்த வெள்ளை எலி உன்னை துரத்திட்டு, வெள்ளை எலி அந்த கயிற்றுக்குள்ளார உன்னை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த வெள்ளை எலி தான் பகலாக இருக்குது. அந்த கருப்பு எலி அதை நோக்கி பின்னாடியே வந்துட்டுருக்கு, அதுதான் இரவாக இருக்குது. பகலும் இரவும் உன்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கும், உன்னோட வாழ்க்கையை சுருக்கி கொண்டே இருக்கும். இந்த தேன் உன்னோட நாவலை விழுந்துச்சு பார்த்தியா, அந்த தேன் தான் இந்த உலகத்தோட சந்தோஷங்கள், இந்த உலகத்தோட இன்பங்கள் ஒரு தேனோட சொட்டுக்கு சமமானது. இது நீ எல்லாமே, இது தேனோட சொட்டு வாயில் விழுந்த உடனே எல்லாமே நீ மறந்துட்ட. என்ன மறந்துட்ட தெரியுமா? எது உண்மையாக இருக்குதோ அதை நீ மறந்துட்ட. இந்த உலகத்தோட இன்பத்தில் நீ முழுகிட்டு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ மறந்துட்ட. எல்லாத்துக்கும் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதுதான் இந்த கனவோட விளக்கம்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிடறாரு. இந்த கனவை அவர் பார்த்துட்டு, இந்த கனவோட விளக்கத்தை அவர் கேட்ட உடனே அவருக்கு நான் என்ன செய்யணும், எப்படி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது கடைசியில் அவர்கிட்டயே ஒரு நல்லவான விஷயங்கள் எல்லாம் அவர் கற்றுட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அந்த கனவு பார்த்தவர் அடைஞ்சிக்கிறாரு. ஒரு வாழ்க்கையோட விளக்கத்தை எனக்கு கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக அவர் போகிறாரு, பயப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த கனவு பார்த்து முடியுது. இப்போது நான் இந்த கனவு பார்த்தவர் ஒருத்தர், இவர் பெரிய மகான். சொன்னவர் யார் அப்படின்னா, பெரிய மகான் இந்த கனவோட விளக்கத்தை சொன்னவர். சாதாரணமாக இந்த மாதிரி விளக்கத்தை கொடுக்க முடியும், பெரிய மகான்கள் மூலியமாக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் படைத்தவன் அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுவான். இந்த கனவை பார்த்துட்டு, இந்த மாதிரி கனவோட விளக்கத்தை பார்த்துட்டு பல பேர் திருந்திட்டாங்க. பல பேர் நல்ல விஷயத்தை அடைஞ்சு கொண்டாங்க. பல பேர் மகான்கள் ஆயிட்டாங்க. இந்த ஒரு கனவோட விளக்கம் இந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளோட வாழ்க்கையோட உண்மையான விஷயம். நான் இதுலேருந்து எப்படி மக்களை ஒரு நேர்வழிப்படுத்த முடியும்,
அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் அப்படியே நான் விட்டுறதுக்கோசரம் இது நான் இந்த பதிவு போடலை. இதுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி நாம் வந்துட்டு இந்த வாழ்க்கையை வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும், நம்ம மறுமையோட வாழ்க்கையை நம்ம எப்படி தயாரிப்பு பண்ணணும், நம்மளை நாம் எப்படி தயாரிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி.